வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அழகு குறிப்புங்க. டிப்ஸ் சொல்ல போறேன், அழகு டிப்ஸ் சொல்ல போறேன். ஆக்சுவலா இன்னைக்கு நான் அழகு குறிப்புக்காக எடுத்திருக்கிறது ஆவாரம் பூ. ஆவாரம் பூ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆவாரம் பூ பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம யூடியூப பாக்குறோம், எல்லா விஷயமும் நமக்கும் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆவாரம் பூ என்ன, சித்த வைத்தியத்துல சித்தர்கள் உபயோகப்படுத்தின ஒரு பொருள். அதுல மூலிகை குணங்கள் நிறைய நிறைஞ்சிருக்குன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அத எடுத்து முகத்துக்கு போட்டா அது முகத்தை பொண்ணாக்குமா. எப்படி பொண்ணாக்க போகுதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்ல போறேன். ஆக்சுவலா ஆவாரம் பூவுல நம்ம ஃப்ரெஷ் ஆவாரம் பூ நிறைய பேருக்கு கிடைக்கும். சில பேருக்கு ஆவாரம் பூ ஃப்ரெஷ்ஷாவே கிடைக்காதுங்க. நீங்க ஒன்றும் கவலையே படாதீங்க. வெளிநாட்டுல இருக்கீங்களோ உள்நாட்டுல இருக்கீங்களோ, நிச்சயமா உங்களுக்கு இந்தியன் ஸ்டோர் எல்லா ஊர்லயும் கிடைக்குங்க. சிங்கப்பூர்ல இருந்தீங்களா, லிட்டில் இந்தியா இருக்குது. கனடா லிட்டில் இந்தியா இருக்கு. மலேசியாவா லிட்டில் இந்தியா இருக்குது. அந்த மாதிரி ஸ்டோருக்கு போங்க. எனக்கு கிடைச்சிருக்கிறது ஃப்ரெஷ் ஆவாரம் பூ. அந்த ஃப்ரெஷ் ஆவாரம் பூல நீங்க கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைச்சு அதை பேஸ்டா எடுத்து 10 நிமிஷம் உங்க முகத்துல பூசி நல்லா மசாஜ் பண்ணி மூஞ்ச ஃப்ரெஷ்ஷா அலம்பிட்டு லைட்டா நீங்க மாய்ச்சர் போயிட்டு வரணும். இது ஆயில் ஸ்கின்னுக்குங்க. இப்ப இல்லங்க எனக்கு ட்ரை ஸ்கின்னுங்க, எனக்கு என்ன போட்டாலும் ஒண்ணும் எடுக்கவே இல்லை, நீங்க சொன்னது எனக்கு ஒர்க்கே ஆகலன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணிக்கு பதில் கொஞ்சம் பாலை யூஸ் பண்ணிக்கோங்க. பாலை யூஸ் பண்ணி அதை போட்டு 10 நிமிஷம் போட்டு பூசி நல்லா ஊற வச்சு தேய்ச்சு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உடனே உங்களுக்கு சூப்பரான உங்க ஃபேஸ ஒரு ஸ்கின் டோன் லைட்டா சேஞ்ச நீங்களே பார்க்கலாம். ட்ரை பண்ணிட்டு நீங்க சொல்றீங்க எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ.